நெக்ஸ்ட் இந்த பார்ட் 2 தென் பார்ட் 3, அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா என்ன அப்படின்னா இந்த கம்பல்சரி ப்ராப்ளம், அதாவது கட்டாய வினா. இந்த கட்டாய வினாவை நம்மளால ஸ்கிப் பண்ணவே முடியாது. இது எப்படி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து கேட்கறாங்க. ஸோ புக்ல வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டு வால்யூம்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், அதுவும் 2 ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் வர மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் 2 மார்க்ஸ் வந்து கேட்கறாங்க. அதே மாதிரி 3 ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் வர மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் 3 மார்க்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ அப்போ 2 ஸ்டெப்ஸ்ல 3 ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் வர மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த கம்பல்சரி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் ப்ராப்ளத்தை உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுல இருந்தும் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால ஸ்கிப் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் வந்து ஃபார்முலாவாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கான அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபார்முலாஸாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எழுத கண்டிப்பா தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது எப்படி? ஸோ பிசிக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு என்ன அப்படின்னா என்னென்ன டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன கேட்கறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். சரி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த ப்ராப்ளத்துல என்னென்ன டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்யூட் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட் டயக்ராம் என்ன அப்படின்னா காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர். ஸோ இந்த காமன் அதாவது பொது உமிழ்ப்பான் மின்சுற்று, இந்த மின்சுற்றுல என்னென்ன கேட்கறாங்க அப்படின்னா ஐபி அடிவாய் மின்னோட்டம் வந்து கேட்கறாங்க, ஐசி கலெக்டர் கரண்ட் அதாவது ஏற்பான் மின்னோட்டம் வந்து கேட்கறாங்க, நெக்ஸ்ட் பீட்டானா மின்னோட்ட பெருக்கம் கரண்ட் கெயின் வந்து கேட்கறாங்க. ஸோ அப்போ 3 விஷயம் வந்து என்ன செய்யறாங்கன்னா அதுல வந்து கேட்கறாங்க. இந்த 3க்கு என்ன ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட் டயக்ராம்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. விஐ வந்து கொடுத்துருக்காங்க 20 வோல்ட். இந்த ஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க 500 k ஓம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த ஐபி கரண்ட் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஐபி கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா I is equal to V by R. நம்ம காமனா ஓம்ஸ்ல யூஸ் பண்றோம் இல்லையா, I is equal to V by R. அதே ஃபார்முலா தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ IB is equal to இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா VI by RB யூஸ் பண்ண போறோம். ஸோ VI கான வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 20, RB கான வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 500, K கொடுத்திருக்காங்க, K னா 10 power 3. அதை எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா 10 power 5 ஓம் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணா என்ன வந்துடும் 4 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 4 into 10 power minus 5 ஆம்பியர். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 40 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு எழுதலாம். 40 into 10 power minus 6 ஆம்பியர். அப்போ 4 into 10 power minus 5 ஆம்பியரா 40 மைக்ரோ ஆம்பியர் எழுதலாம். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா பேஸ் கரண்ட் அடிவாய் மின்னோட்டம். சரி, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஐசி வந்து கேட்டிருக்காங்க. ஐசிக்கு என்ன ஃபார்முலா? ஐசினா என்ன கலெக்டர் கரண்ட் அதாவது ஏற்பான் மின்னோட்டம். இந்த ஏற்பான் மின்னோட்டத்துக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க ஏற்பான் மின்னோட்டத்துல இருந்து இந்த டயக்ராம் நல்லா கவனிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டயக்ராம்ல ஆர்சியோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் இந்த வேல்யூ கொடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா விசிசி. இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஐசியோட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் ஒரு ஃபார்முலா வந்து நம்ம சால்வ் பண்ணணும். என்ன டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும், இந்த ரெண்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியா ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து பாருங்க ஐசி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் விசிசி பை ஆர்சி இது யூஸ் பண்ணணும். விசிசியோட வேல்யூ என்ன அப்படின்னா 20, ஆர்சியோட வேல்யூ என்ன அப்படின்னா 4 into 10 power 3 அதாவது 4k ஓம் கொடுத்திருக்காங்க. அந்த k நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 10 power 3 ன்னு மென்ஷன் பண்றோம். அப்போ 20 divided by 4 into 10 power 3. சோ இதை நம்ம கேன்சல் பண்ணா என்ன வரும் 5 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 5 into 10 power minus 3 ஆம்பியர். சோ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 5 மில்லி ஆம்பியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். சோ இதான் ஐசியோட வேல்யூ கலெக்டர் கரண்ட் அதாவது ஏற்பான் மின்னோட்டத்தினுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. क्वेश्चन பேப்பர்ல வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பீட்டா வந்து கேட்டிருக்காங்க. சோ பீட்டானா என்ன கரண்ட் கெயின் அதாவது மின்னோட்ட பெருக்கம். இப்ப மின்னோட்ட பெருக்கத்துக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஐசி டிவைடட் பை ஐபி. சோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். சோ ஐசி வந்து நமக்கு தெரியும் என்ன வேல்யூ 5 மில்லி ஆம்பியர் அதாவது 5 into 10 power minus 3. இப்போ 5 into 10 power minus 3. IB ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்
4 into 10 power minus 5. அப்போ 4 into 10 power minus 5. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? சரி, இப்போ வந்து 10 power minus 5 மேலே கொண்டு போனோம்னா என்ன ஆயிடும்? 10 power plus 5 அப்படின்னு ஆகும். சரி, இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1.25 into 100. அப்போ என்ன வரும் அப்படின்னா 125 வரும். ஸோ இதான் பீட்டாவுடைய வேல்யூ. ஸோ நமக்கு பிசிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று என்ன அப்படின்னா, ஆன்சர் வரும்போது அதுக்கு யூனிட் எழுதுறது. இங்க வந்து மைக்ரோ ஆம்பியர், ஏன்னா கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர். அதே மாதிரி இங்கே ஐசி மில்லி ஆம்பியர்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பீட்டான்றது என்ன அப்படின்னா கரண்ட் கெயின். இந்த கரண்ட் கெயினுக்கு எந்த யூனிட்டுமே இல்லை. ஸோ அதனால நோ யூனிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். அப்படின்னா கூட அங்க என்ன அர்த்தம்? நோ யூனிட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படிதான் ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. சரி, இந்த ப்ராப்ளத்துல என்னென்ன கிவன் டேட்டாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்பிடன் எனர்ஜி கேப், அதாவது விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி வந்து கொடுத்துட்டாங்க. சரி, என்ன கேட்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இது வந்து ஒரு எல்இடி பல்பு. இந்த எல்இடி பல்ப்ல இருந்து வரக்கூடிய லைட்டோடைய கலர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சார், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன கேட்கிறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் லென்த் லாம்டா தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது அலை நீளம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த அலை நீளம் தெரிஞ்சிச்சு. அதுக்கான என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப் EG is equal to hν. அதாவது நியூ அப்படின்னா என்ன? hc by lambda. அதாவது since nu is equal to c by lambda. ஸோ அப்போ இதுல ரெண்டு ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஒரு ஃபார்முலா வந்து டைரக்டாவே இருக்கு. நியூக்கு பதிலாக நம்ம c by lambdaன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ EG is equal to hc by lambda. ஸோ இதுல இருந்து lambda is equal to என்ன ஃபார்முலா? hc divided by ஃபர்பிடன் எனர்ஜி கேப். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். மூணாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கொடுத்த டேட்டாஸ் எல்லாமே ப்ராப்பரான யூனிட்ல இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியணும். நம்ம ப்ராப்பரான யூனிட்னா SI யூனிட்ல இருக்கணும். SI யூனிட்ல இருந்தாதான் நம்ம இதை நம்ம என்ன செய்யணும்? சால்வ் பண்ண முடியும். சரி, கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே ப்ராப்பரான யூனிட்ல இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஹெச்சோட வேல்யூ வந்து 6.6 into 10 power minus 34 ஜூல் செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப், விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி வந்து எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எலக்ட்ரான் வோல்ட்லயே வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது? இல்லை சப்ஸ்டிட் பண்ண முடியாது. ஸோ முதல்ல இதுல என்ன டேட்டாஸ் எல்லாம் இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம் அந்த ஃபார்முலால. இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ என்ன? 6.6 into 10 power minus 34. சியோட வேல்யூ இங்க கொடுக்கல. சியோட வேல்யூ நமக்கே தெரியணும். சின்றது வெலாசிட்டி, ஒளியினுடைய திசை வேகம், அது நமக்கு தெரியணும். 10 power 8 மீட்டர் per செகண்ட். ஸோ அதோடைய வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்றேன். 3 into 10 power 8 டிவைடட் பை ஈயோட மதிப்பு, ஈயோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்பிடன் எனர்ஜி கேப் அது வந்து 1.875 எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்ம கொடுத்துருக்க யூனிட் எல்லாமே ஜூல்ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த எலக்ட்ரான் வோல்ட் நம்ம என்ன செய்யணும்னா ஜூலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்படி ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணாம டைரக்டா நீங்க வந்து 1.875 சொல்லி போட்டு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் உனக்கு ராங்கா தான் வரும். ஸோ எப்படி எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு வந்து கன்வெர்ட் பண்றது? நமக்கு ஏற்கனவே தெரியணும். 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10 power minus 19 ஜூல். சரி, இப்போ இந்த எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 1.6 into 10 power minus 19 சொல்லி சப்ஸ்டிட் பண்றேன். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜூலுக்கு என்னவாயிரும்? கன்வெர்ட் ஆயிரும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 660 into 10 power minus 9 மீட்டர் கிடைக்கும் வேவ் லென்த், அலை நீளம். ஸோ இது எப்படி அதெல்லாம்? லாம்டா இஸ் ஈக்குவல் டு 660 10 power minus 9 நான் நானோ மீட்டர்னு எழுதுறேன். ஸோ இதுதான் நமக்கு இந்த ப்ராப்ளத்துல கிடைச்ச வேவ் லென்த், அலை நீளம். ஸோ இது எந்த கலருக்கு ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னா ரெட் லைட். ஸோ அப்போ இந்த எல்இடில இருந்து எமிட் ஆகக்கூடிய லைட் வந்து ரெட் லைட்டா தான் இருக்கும், சிவப்பு நிற வண்ணமாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கடைசியா ரெட் லைட்னு சொல்லி எழுதணும். இந்த வேவ் லென்த் வந்து என்ன கலர்ல இருக்கும்? இப்போ ரெட் லைட்ல வந்து இருக்கும் அப்படின்னு எழுதுறீங்கன்னா இதுக்கு ஒரு ½ மார்க் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ பிசிக்ஸ்ல இந்த யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபைனல் ரிசல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பல்சரி ப்ராப்ளத்தை உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். புக்கில் இந்த 2 ஸ்டெப்ஸ் அண்ட் 3 ஸ்டெப்ஸ்ல முடிகிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா
உங்களால இந்த பார்ட் 2 அண்ட் தென் பார்ட் 3ல இருக்கக்கூடிய கம்பல்சரி ப்ராப்ளத்தை உங்களால கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. உங்களால கண்டிப்பா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளத்தை அட்டன் பண்ண முடியும்.